கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துரு எப்பொழுதும் எழும்பி கொண்டே இருப்பான். அதை முதல்ல நம்ம மறக்கக்கூடாது. சில குடும்பத்திலே என் வீட்டுக்குள்ளே சத்துரு இருக்குனே. சில வீட்டுக்குள்ளே கணவராக இருப்பாங்க. சில குடும்பத்திலே வீட்டில் பிள்ளைகள் கூட சில நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு வீட்டுக்குள்ளே சத்துரு மாதிரி மாறிடுவாங்க. சில குடும்பத்திலே வேலைக்கு போகிற இடத்துல, வியாபாரத்தில், பக்கத்து வீட்டில், ஊழியத்தில், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, பல மெத்தடில் இந்த சத்துரு உள்ள வரும். என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாது. சில குடும்பத்தில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனை வீட்டில் ஓடிட்டு இருக்கும். உடனே சொந்தக்காரன்லாம் சொல்லுவான், இவனுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நம்மளை தேவையில்லாம வீணான காரியங்கள் பேசிட்டு இருப்பாங்க. அது நம்ம காதுக்கே வரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாராவது இந்த இரவு நேரத்தில் இணைந்திருந்தால், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு கர்த்தர் கூட இருப்பார். வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நான் இருளிலே உட்கார்ந்தால், ஒருவேளை என்னோட வாழ்க்கை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறேன், நான் ரொம்ப போராட்டத்தில் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் புலம்பிட்டு இருக்கிறேன், நான் பல பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் யாராவது இணைந்திருந்தால், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த நைட் நேரத்து இந்த செய்தி கேட்குறீங்க. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஒரு டியூப் லைட்டு, ஒரே ஒரு லைட் எரியுது. அந்த ஒரு லைட்டு பக்கத்தில் போய் உட்காந்துருப்பாங்க. எனக்கு இந்த இடம் தான் வெளிச்சமாக இருக்கு அப்படிம்பாங்க. அதே போல நம்மளோட வாழ்க்கை எந்த பகுதியிலே இருள் இருந்தாலும், ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், பூமிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் என்ன பல காரியத்தில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். இப்போ என்னோட வாழ்க்கை ஒரு இருளா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒருவேளை பிரிவினையா இருக்கலாம். சில குடும்பத்தில் பிள்ளைகள், வாலிப பையன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நைட் நேரத்தில் பார்த்தா அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்துலலாம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருந்தாங்க, தூக்கமும் வரமாட்டுக்கு, அம்மா அப்பாட்டையும் ஒழுங்காக பேச மாட்டேங்காங்க, செல்ஃபோனில் லாஸ்ட்டு மூழ்கி போய் கிடப்பாங்க. எத்தனை மணி நேரம் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் செல்ஃபோனை மாற்றி 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 செல்ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் 6 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா ஒரு 2 மாதத்துல ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சிடலாம். யாராவது ஒருவேளை இந்த வீடியோ ஒருவேளை வாலிப பையன் யாராவது கேட்டால், தயவு செய்து நைட்டு வீட்டுக்குள்ள வந்து செல்ஃபோனை எங்கேயோ பீரோவில் வச்சு பூட்டிடுங்க, கண்ணுக்கு தெரியாமல் பூட்டிடுங்க. நாளை காலையில் வேலைக்கு போகும்போது, இல்லை காலேஜ் போகும்போது காலையில் தான் எடுப்புன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு கண்ணு கெட்டு போயிடும், சிந்தனை கெட்டு போயிடும். அப்புறம் நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அப்புறம் மன அழுத்தம் மாதிரி இருப்பாங்க. சரீரம் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும், முகம் இருளாயிரும், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமே இருக்காது, நிம்மதி இருக்காது. செல்ஃபோனை போய் ஒரு 6 மணி நேரம் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும்?
நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. மனைவிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும், கணவர்கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும், பிள்ளைகள்கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும், வீட்டில் அம்மா அப்பாட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும், பேரம்பேத்தியோட பேசினா சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த கடைசி காலத்துல இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு செல்போன் தான் வேணும், எனக்கு செல்போன் தான் வேணும். அது 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் செல்போன் இருக்கு. பல லட்சங்கள் கொடுத்து, பல ஆயிரங்கள் கொடுத்து செல்போனை வாங்கி அப்புறம் அதிலேயே நேரம் போயிருது. மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் எப்படி உள்ள வருது அப்படின்னா, அன்பு கூறாமல் இருக்கும்போது தான் இருள் முதல்ல உள்ள வரும். அவருடைய கற்பனையை கை கொள்ளாம இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருள் வந்துடும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா இருள் வந்துடும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கலன்னா இருள் வந்துடும். கர்த்தரை தேடாம இருக்கும்போது இருள் வந்துடும். தேவையில்லாம உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இருள் வந்துடும். ஒரு குடும்பம் எப்படிலாம் பிரச்சனைக்குள்ள போகுது, எப்படிலாம் கஷ்டப்படும் சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் நிறைய குடும்பத்துல கஷ்டம் ஆரம்பிக்கும். அப்ப அந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்ப அந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறீங்களோ கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. ஒரு குடும்பம் நைட் நேரத்திலே தலைவாணியை ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு, நைட்டு தூக்கம் வராம தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு, ஒரு பக்கம் பார்த்தா கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா சத்துரு எந்திரிக்கிறான், ஒரு பக்கம் பார்த்தா வீட்டுக்குள்ளேயே 1008 பிரச்சனை. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. கர்த்தர் அப்படி விட மாட்டார், எந்த குடும்பத்துக்கும் விட மாட்டார். ஒரு குடும்பம் உண்மையாய் தேவனை தேடினால், உத்தம இருதயத்தோடு தேவனை தேடினால், பரிசுத்தத்தோடு தேவனை தேடினால், அநீதியான காரியங்களை வெறுத்து தேவனை தேடினால், நியாயமானபடி வாழ்ந்தால் கர்த்தர் சந்திப்பார். இந்த கடைசி காலம் அக்கிரமம் நிறைந்த காலம். இந்த அக்கிரமம் நிறைந்த காலத்திலே ஜனங்கள் எப்படினாலும் வாழலாம் அப்படின்ட்டு துணிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க, ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, எப்படினாலும் வாழலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை தான் நிறைய வீட்டுக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால்தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். ஒரு குடும்பம் சத்துருவை ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா, நான் அவருக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கணும். அப்ப இரவு நேரம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்துல இருக்கணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், தனி ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், தேவனை பாட்டு படிச்சு ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஆனா நான் செல்போன்லயே பார்க்கலாமா அப்படின்னா கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். நம்ம பரலோகத்துல போய் நிக்கும்போது நான் செல்போன்ல பார்த்தேன்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கு போறது கிடையாது, கேட்டா என்ன செல்போன்லயே நான் பார்க்க அப்படிம்பாங்க. பரலோகத்துல போய் நிக்கும்போது கேட்பாரு, சர்ச்சு கட்டி இருந்துச்சுல்ல, சர்ச்சுக்கு ஏன் போல? நான் செல்போன்லயே மெசேஜ் பார்த்தேன். தேவன் கேட்பாரு. சில வீட்டுல உடம்பு சரியில்லாம வேற நாட்டுல வேற இடத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு வீட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள வெளியே விட மாட்டாங்க. சில குடும்பத்தில் தனிமையில இருப்பாங்க, வயசாயிருக்கும், படுத்த படுக்கையில இருப்பாங்க. அவங்க சில நேரத்தில் ஆன்லைன்ல லைட்டா கேட்டுட்டு இருப்பாங்க.
மற்றபடி கர்த்தருடைய பிள்ளைகள் பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போங்க. வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா தேவனை அதிகமா 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 தேட 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 நம்ம வாழ்க்கையில இருள்லாம் விலகி போகும். ஹல்லேலூயா. இரவு நேரத்திலே நான் இருளிலே உட்கார்ந்தால், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இருளா தான் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அப்பா, என்னுடைய சூழ்நிலை இதுதான்ப்பா, என் கூட நீங்க இருங்க, என் கூட இருங்கப்பா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா போதும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. என்னோட வாழ்க்கையில் இருக்க குறைகளை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, கிருபையால் நிரப்புங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. எத்தனையோ குடும்பத்திலே புலம்பி தவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா குடும்பமே சத்துருவா இருக்கிறாங்கப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா பக்கத்து குடும்பம், வேலைக்கு போற இடத்துல கடன் பிரச்சனை, சொந்தக்காரங்க, பல மெத்தட்ல ஜனங்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. இதயத்துக்குள்ள என்னெல்லாம் காயம் இருக்கும் அந்த காயத்தெல்லாம் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்க மட்டும்தான்ப்பா வெளிச்சம். நாங்க எந்த ஒரு மனுஷனை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலி அடையப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும். எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்து ஆசீர்வதிக்கட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கும் அந்த குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரம்பி வழியட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதானத்தை கட்டட்டும். யாரெல்லாம் நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்க, பூரண சுகம் தாங்க. பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு எல்லா குடும்பத்துக்கும் சுகம் கட்டிடுங்க. காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ், பலவீனத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்துக்கும் சுகம் தாங்கப்பா, சுகம் தாங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டாகட்டும். எல்லா பலவீனமும் நீக்கி போடுங்கப்பா, எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. பூரண கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா, தீர்காயுஸ் தாங்கப்பா. பலவீனத்தெல்லாம் நீக்கி போடுங்க. நைட் நேரத்தில் கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா. எந்த குடும்பத்துல கடனை யோசிச்சுட்டு இருக்கிறாங்களோ மன நிம்மதியை தாங்கப்பா. நாளைக்குள்ள தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா கருத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் இணைந்துக்காங்களோ வாலிப வயசுல ஒரு சிருஷ்டிகர நினை என்று வேதம் சொல்லியிருப்பார். தேவனை தேட, வேதத்தை நேசிக்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கூடிய கிருபை தாங்கப்பா. நம்முடைய சமூகத்துல இருக்க கிருபை தாங்கப்பா. தனி ஜெபம் பண்ண கிருபை தாங்கப்பா. குடும்ப ஜெபம் பண்ண கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பம் ரட்சிக்கப்படும் கிருபை தாங்கப்பா. இந்த இரவு நேரத்துல கத்தரை விட்டு தள்ளி போற விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லி சுனியம், ஏவல்ல எந்த குடும்பத்திலே அப்பா சர்ப்பத்திலே அப்பா அடிமையா இருக்கிறாங்களோ, சில குடும்பத்திலே எந்தெந்த காரியத்திலே அப்பா பாவ அடிமையில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கணும். என் இயேசு கிறிஸ்து ராஜா மீட்டெடுக்கணும்பா. உம்முடைய தழும்புள்ள கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும்பா. அவனோட வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும்பா, ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்பா. கல்வாரி அன்பினாலே நிரப்பப்படணும். எல்லா குடும்பமும் நிரப்பப்படணும்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. ஆட்டுக்குட்டியின் ஜீவஸ்ல எழுதப்படணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நாங்க எல்லாரும் கர்த்தருடைய வருகையில ஆயத்தமா இருக்கணும்ப்பா. இந்த இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலையடைங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்க, அவங்களோட கையின் கீழ் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கும். கர்த்தர் கொடுங்க, உங்க நாமம் மேம்படட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. 9363064181 உண்டா? நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.